ஆர்யா பற்றி சொன்னதுனால ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் ஆர்யா. 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கேரளாவுக்கு வந்தாலும் நிறைய பேர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் அந்த அஜய் நான் தான் அது. ஸோ தேங்க்யூ இன்னும் நான் வச்சிருக்கிறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஹோட்டலில் வைக்கிறாங்க, எல்லாரும் வந்து சைலண்ட்டாக வந்துட்டு பார்த்துட்டு போவாங்கன்னு நினச்சேன் நான். ஆனால் ஒரு மாசே நிற்கிருக்கு. லால் சாரோட ஏவி பார்த்த பிறகு எனக்கு கொஞ்சம் கூஸ் பம்ஸ். அது அவரோட ட்ராவல் ஜஸ்ட் நம்ம பார்க்க முடியும், அவ்வளோதான், பார்த்து தான் என்ஜாய் பண்ண முடியும். அந்த எனர்ஜியெல்லாம் யோசிச்சாலே ரொம்ப வேணாம், யோசிக்க வேணாம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இங்கே வந்ததுக்கு. இது ஜஸ்ட் நாட் ஓன்லி வெறும் ஒரு சினிமா இல்லைங்க, இது கண்ணப்பான்றது. இது நம்ம கல்ச்சர். எங்கேயோ 1800 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மையான கதை. அந்த கதையை வந்து எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். மோகன் பாபு சார், விஷ்ணு மஞ்சு, இவங்கனால தான் முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் ஒரு மூவி இண்டஸ்ட்ரி ஒரு ஃபேமிலி மாதிரி பார்ப்பாங்க. இப்போ வந்து எல்லா ஸ்டேட்லையும் நாங்கள் இருக்கோம். ஒரு படத்துலேயே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆக்ஷன் கட்டணும்னு அவங்களோட கேரவனில் போய் வந்துருவோம். பட் இவங்கெல்லாம் அப்படி இல்லை, அது வேறு லைக் அ ஃபேமிலி. ஸோ அதனால தான் வந்து எல்லா ஆர்டிஸ்டையும் வந்து எல்லாரோட பிக் ஸ்டார்ஸ், ஒரு இடத்துலையும் சூப்பர் ஸ்டார்ஸ், எவ்ரி ஸ்டேட்டோட சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் சேர்த்துனாங்க. அது அவ்வளோ ஈஸி இல்லை. அது கண்ணப்பால் அது நடந்தது. அது மஞ்சோட ஃபேமிலினால தான் முடியும். அது ஐ கேன் see that. அண்ட் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த படத்தில். மெயினாக சொல்ல வந்தது என்னென்னா, இது ஒரு சினிமேட்டிக் எஜுகேஷனல் டிவோஷனல் ஃபிலிம் சொல்லலாம். நிறைய கற்றுக்கலாம் மூவியில். நம்ம வந்து போஸ்ட்மார்ட் பண்ண தேவை. இப்போல்லாம் ரொம்ப படம் வந்தாலே எங்கே கிடைப்பானே பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி பார்க்க வேணாம், ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோட பாருங்க. டெஃபினட்டாக இந்த மூவி வந்து நம்மள ரொம்ப சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும். அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி லால் சார் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ லால் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எனக்கு வந்து உங்ககிட்ட வந்து பேசும்போது உள்ள ஒரு டிங்கு டிங்கு டிங்குன்னு சவுண்ட் வந்துட்டு இருக்கும். அதனால தான் அவாய்டாக இருப்பேன் நான். ஆனால் உங்களை டைரக்டாக பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்க ஆக்டிங் நான் டைரக்டா பார்த்தேன். நான் ஐ வாஸ் ஒரு மெஸ்மரைஸ். உங்ககிட்ட ஒரு மெஸ்மரைஸ் இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக. மோகன் பாபு சார், தேங்க்யூ ஸோ மச். க்ரூ எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ. அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் வாங்க, நல்ல பாசிட்டிவ்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.